எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சுணங்கிடாமல் மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்படும் கட்சி திமுக. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அரசியல் வெற்றியையும் அடுத்த 100 ஆண்டுக்கு திமுக உயிர்ப்போடு இருப்பதையும் உறுதி செய்யும் வகையில் கட்சி மறுசீரமைப்பு செய்யப்படுவதாக அறிவிப்பு. திராவிட மாடல் அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்றுவதில் பிஸியாக இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். சட்டப்பேரவையை சினிமா செட் என நினைத்து பஞ்ச் டயலாக் பேசுவதாக காட்டம். திமுகவில் புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பொறுப்புகள் வழங்கப்படும். 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படுவார் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இனி மாநகர செயலாளர் என்ற பொறுப்பு கிடையாது என்றும் அறிவிப்பு. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தலைமை செயற்குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 110 உயர்வு. மாவட்ட செயலாளர்களின் வயது வரம்பு 70 நிர்ணயம். திமுகவில் கிளை கழக செயலாளருக்கான அதிகபட்ச வயது 45 நிர்ணயம். கிளைக்கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் 2 முறை மட்டுமே அப்பொறுப்பை வகிக்க முடியும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பில் முதியோர் மருத்துவ பிரிவையும் சேர்க்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் முன்னாள் உதவியாளர் ஹரிகிருஷ்ணன் காலமானார். நேரில் சென்று மரியாதை செலுத்தினார் திமுக தலைவர். தமது உழைப்புக்கு உறுதுணையாக கால நேரம் பாராது கண் துஞ்சாது பணியாற்றியவர் என புகழஞ்சலி. மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்க முயற்சித்த தலைமைச் செயலாளரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம். ஆதரவோடுதான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அதிகாரிகள் முக்கியமா, கம்யூனிஸ்ட் ஆதரவு முக்கியமா என விஜய்க்கு பை சண்முகம் கேள்வி. ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் 32,925 கோடி ரூபாய் கடன் வாங்கிய தாவேக அரசு. முதலமைச்சர் விஜயின் பேச்சு ஒன்றாகவும் செயல் வேறு மாதிரியாகவும் உள்ளதாக பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் விமர்சனம். திருப்பூர் நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவு நீர் கலப்பதால் மக்கள் அதிர்ச்சி. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்ய கோரிக்கை. விதிமீறலில் ஈடுபடும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மதுரையில் திராவிடர் கழகம் சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை தொடக்கம். எதிர்க்கட்சிகளை நசுக்குவது ஜனநாயகம் அல்ல என தாவேக அரசுக்கு கி. வீரமணி கண்டனம். ஓணம் திருநாளையொட்டி கேரளாவில் களை கட்டிய படகு போட்டி. ஒரே தாளத்தில் தண்ணீரை கிழித்துக் கொண்டு துடுப்பை வேகமாக செலுத்திய வீரர்கள். நாடு முழுவதும் சர்க்கரை விலை 1 கிலோவுக்கு 20 ரூபாய் வரை அதிகரிப்பு. சில்லறை சந்தையில் 1 கிலோ சர்க்கரை 65 ரூபாய் வரை விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பராமரிப்பு பணி காரணமாக ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை சென்னையில் இரவு நேர புறநகர் ரயில்கள் ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் மலையில் மோதி விபத்து. 8 பேர் உயிரிழப்பு. கடும் பனிமூட்டம் காரணமாக விபத்து ஏற்பட்டதாக தகவல்.